உலகெங்கும் உள்ள அன்பான ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வரவேற்றுக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அழகாக சிறப்பாக மாற்றித் தருவதற்கு நம் மத்தியில் 2 போதர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர், கடந்த வாரங்களில் நான் ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். நேர்களும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். வேணா ஒரு டவுட் வேணால் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நேர்கள்ட்ட கேட்போம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தான் உங்களுடைய பதில். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டீங்க அப்படின்றது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி பாஸ்டர். ரொம்ப அழகான அடுத்த கேள்விக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நியாய தீர்ப்பு இப்போது நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது எப்போ அப்படின்ற ஒரு விளக்கத்தை பாஸ்டர் ஜாஷ்வா அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. சரி, நம்ம அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை குறித்து படிக்கும் பொழுது எக்கால பண்டிகைக்கு பிறகு பாவ நிவாரண நாள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்கால பண்டிகை வந்துடுச்சுன்னா என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா, நியாய தீர்ப்பு சமீபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வெரி நியர் தான் அதெல்லாம். ஆமாம். எக்கால பண்டிகைக்கான நிறைவேறுதல் நம்ம அதை அதிகமாக டச் பண்ணலை. ஓகே. ஆனால் வந்துட்டு இந்த இந்த நியாய தீர்ப்பை குறித்த பதிலுக்கு அதை நம்ம சற்று சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதையுமே அறிவிக்காமல் செய்வது கிடையாது. கண்டிப்பாக கர்த்தர் எல்லாத்துக்குமே அறிவிப்பு கொடுக்கிறார். கடைசி காலங்களுக்கான அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கக்கூடியது தான் நியாய தீர்ப்பிற்கான ஒரு எச்சரிப்பு. நிச்சயமா நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அநேக சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், நியாய தீர்ப்பு துவங்க போகிறது. 1755ஆம் ஆண்டில் லிஸ்பன் எர்த்குவேக். ஓகே, லிஸ்பன். ஆமாம், லிஸ்பன் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் என்ற நகரம். இப்போவும் அந்த நகரம் இருக்குது, ஒரு ஃபேமஸான நகரம் தான். அந்த நகரத்தினுடைய பூமி அதிர்ச்சி 1755ஆம் ஆண்டு. அது ஒரு மகா பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி. அதன் பிறகு எல்லாரும் யோசிச்சாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு நினச்சாங்க. என்னன்னு சொன்னால், நியாய தீர்ப்புக்கு ஒரு எச்சரிப்பு. எக்காலம் எத்தனை நாள் ஊதுனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தல, தொடர்ச்சியாக. ஆமாம். அதன் பிறகு இந்த பூமியினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அநேக எச்சரிப்புகள். சூரியன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு இருண்டாக இருந்தது. ஆமாம். சந்திரன் ரத்தமாக மாறினது. இன்னும் விண்கற்கள் விழுந்த அனுபவங்கள், இதெல்லாம் பற்றி வரலாற்றில் பார்க்குறோம். இது எல்லாமே வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டு, அதாவது வந்துட்டு இந்த 1700 1800 அந்த காலகட்டங்களில் அதிகமாக நடைபெற்றது. இது எல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், நியாய தீர்ப்பு துவங்க போகுதுன்னு. எப்போ? அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது நமக்கு ஒரு பதில் இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்குதுன்னா நியாய தீர்ப்பு துவங்கி விட்டது. ஓகே. அதை நம்ம வரக்கூடிய நாட்களிலே தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் வாயிலாக தீர்க்க தரிசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்போ துவங்குச்சு, எப்படி துவங்குச்சுன்னு அந்த காலகட்டங்களை எல்லாம் படிப்போம். இந்த கேள்விக்கான ஒரு எளிமையான பதில் என்னன்னு சொன்னால், நியாய தீர்ப்பு துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே பாஸ்டர், நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஆன்சரை நம்ம பார்த்துட்டோம். தொடங்கிடுச்சின்னு சொல்லிட்டாரு. இப்போ எனக்கும் ஒரு பயம் தொடங்கிருச்சு. எந்த மாதிரி அது போயிட்டுருக்கு பாஸ்டர்? அதனுடைய கூடுதல் விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போது நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பவுல் அழகாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 10ஆவது வாக்கியத்தில் நம்ம படித்து பார்க்கும் பொழுது பவுல் எழுதுகிறாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு எழுதுகிறார். ஸோ இப்போ எப்படி ஆண்டவர் நம்ம நியாயம் இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம செய்த நன்மை, நாம் செய்த தீமை, இதன் அடிப்படையில் தான் நம்ம யார் அப்படின்றத ஆண்டவர் ஆண்டவர் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள், கேட்கக்கூடியவைகள், இதன் அடிப்படையில் தான் நம்ம யார் அப்படின்றத ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அது இன்னொரு பிரசங்கியில் கூட நீங்கள் வாசிக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம், நல்ல ஒரு வசனம். பிரசங்கி 12ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 14ஆவது வாக்கியம், 12ஆவது அதிகாரம் 14ஆவது வாக்கியம் வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும்
தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஸோ அப்போது பார்க்கும்பொழுது 2 விஷயமும் இருக்குது. ஆமாம், 2 விஷயமும் இருக்குது. அது அதே சமயத்தில் நீங்கள் அந்தரங்கத்தில் பண்ணாலும் சரி, வெளியரங்கமாக பண்ணாலும் சரி, நன்மை பண்ணாலும் சரி, தீமை பண்ணாலும் சரி, ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பில் அதை கொண்டு வருவதாக ஆண்டவர் வந்து சொல்கிறார். மத்தேயு 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 36வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது பார்க்கும்பொழுது ஈவன் நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கு கூட அதே மாதிரி முக பாவனைக்கு கூட நம்ம வந்து எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பைபிள் வந்து அப்படி தான் சொல்லுது. அப்போது இப்போ நியாய தீர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னும்பொழுது அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளவு பயபக்திக்குரியவர்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ பாஸ்டர். ஃபஸ்ட் அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் யோசிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க எவிடன்ஸ், அந்த ஆதாரங்கள்லாம் காமிச்சிங்க. நம்ம பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பார்க்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ரொம்ப ஆர்வப்படுறேன். தொடர்ந்து நம்ம இணைந்திருப்போம். நேர்களே, பாஸ்டர் சொன்னதை கவனித்து பார்த்தீங்களா? பேசுகிற பேச்சின் கூட நியாய தீர்ப்பு இருக்கிறது. பார்க்கின்ற விஷயங்கள் அது தவறா சரியா எப்படின்றது அதுலேயும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற ஒரு பாடலாக இருக்கலாம், செய்திகளாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அதுலேயும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை துல்லியமான விவரத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சிந்தித்து கொண்டே இருங்க. எப்பொழுதும் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அடிப்படையில் நான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு விவரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சிந்தனை உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் வழியும் தந்திருக்கிறார். அதை என்ன என்பதை யோசிப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நேர்களே, இடைவெளி பிற்பாடு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் சில விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேச்சுக்கள், கேட்குற விஷயங்களெல்லாம் இன்னும் ஆழமான கருத்து வேதத்தில் ஏதாவது ஒரு சில ஆதாரத்தோடு விளக்குங்களேன். பாஸ்ட் சொன்ன பிரசங்கி புஸ்தகத்திலேயே அழகான நிறைய காரியங்கள் நியாய தீர்ப்பை குறித்திருக்கிறது. அதில் குறிப்பாக வாலிபர்களுக்குன்னு சொல்லி இருக்கும். அதை வந்துட்டு வாலிபர்கள்னு சொல்லும்போது மற்றவர்கள்லாம் எப்படினாலும் இருந்துக்கலாமா? அப்படி கிடையாது. வாலிபர்கள் ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடினமான காலகட்டம் என்பதனால. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த காலகட்டத்தை கடந்து வருவோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த அனுபவத்தை கடந்து வந்தவர்களாக இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்ள முடியும். 9வது வசனம், பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும். அதாவது நம்ம எப்படி யோசிக்கிறோம் கண்டிப்பாக அதே இதில் பார்க்குறோம். உன் கண்ணின் காட்சிகளிலும் நம்ம எதை பார்க்குறோம் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நம்முடைய யோசனை, நம்முடைய கண்ணின் காட்சி, பாஸ்ட் நம்ம பேசுகிற வார்த்தையை பற்றி சொல்லிட்டார். ஆமாம். அப்போது இது எல்லாவற்றிலும் நம்ம எப்படினாலும் இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இது எல்லாவற்றிலும் எங்கே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார் என்று சொன்னால் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதான் நம்ம வாசித்தோம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஒவ்வொரு கிரியையும், எல்லா கிரியை அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து நியாய தீர்ப்பில் நிறுத்திடுவார் ஆண்டவர். ஒரே கருத்தை மட்டும் நான் கூறி முடிச்சிடுறேன். நம்ம அப்போது கிரியைகளை மையப்படுத்தக்கூடிய சபையாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. we are saved by grace. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அதில் மாற்றம் கிடையாது. பட் ஆனால் கிரியையினால தான் நியாய தீர்ப்படைகிறோம். வேதத்தில் சுற்றி எந்த வசனத்தை எடுத்து தேடி பார்த்தாலும் கிரியைகளுக்கு தக்கதான பலன் தான் வேதம் சொல்கிறது. ஸோ ஃபெய்த்து, கிரேஸு நம்மளை ரட்சிப்பதற்கு வழி நடத்துகிறது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நியாய தீர்ப்பில் கிரியைகள் தான் ஒரு முக்கியமான இடம் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படினாலும் வெளிவேஷம் போடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்தரங்கமான அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, கண்டிப்பா சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
ஸோ இதில் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாத்தையுமே எல்லாருமே இன்க்ளூடட். எந்த ஏஜ் வாலிபன் நாங்கள் வாசித்தோம், இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சகல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ எதுவுமே மறைவானது இல்லை, யாரும் மறைவானவர்கள் அல்ல. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு கருத்து தான். இதுலேருந்து ஒரு நேயர்களுக்கு ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன். மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நேயர்களை யோசிச்சு பாருங்கள். மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஒரு காலத்தில் என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு முன்பதாக நிற்கப் போகிறோம். சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பிலும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து நாம் சில கேள்வியோடு போவோம். பாஸ்டர், இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, எதன் அடிப்படையில் இந்த விசேஷமாக படிச்சுட்டு இருக்க இந்த நியாய தீர்ப்பு இருக்க போகுது? சரி, நல்ல ஒரு கேள்வி. பொதுவாக வந்து நம்ம செய்கிற கிரியைகளின் அடிப்படையில் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு வந்து கருவிகளாக ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஓகே. அப்போது ஆண்டவர் வந்து ஒரு அளவுகோலை கொடுத்திருப்பதாக நம்ம பார்க்குறோம். ஸ்கேல், அளவுகோல். இந்த ஸ்கேலை வச்சு தான் ஆண்டவர் அளக்க போகிறார். நம்ம நினைக்கலாம் என்ன எவ்வளோ பெருசு அப்படின்னு, அது என்ன டேப்பா இல்லை என்ன மெஷர்மெண்ட்டுன்னுட்டு. ஆனால் இந்த அளவுகோல் அப்படின்றது ஆண்டவருடைய 10 பிரமாணம். ஓகே. இது பவுல் அழகாக ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுப்பார். இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போகிறாருன்னா நியாயம் தீர்க்க போகிறார். அப்போது அளவுகோல் என்பது என்ன அப்படின்னா 10 பிரமாணம். 10 பிரமாணத்தின் அடிப்படையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம செய்கிறது நன்மையா தீமையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 பிரமாணம் தான் அதுக்கு ஒரு அளவுகோல். நான் பிறனை நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த 10 பிரமாணம் எனக்கு காண்பிக்கிறது நீ வந்து நன்மையை செய்திருக்கிற. நான் வந்து களவு செய்தேன் அப்படின்னா 10 பிரமாணம் சொல்லுது நீ வந்து திருடன் அப்படின்றது கண்ணாடி மாதிரி தான், என்ன செய்கிறோமோ அப்படி பிரதிபலிக்குது. ஆமாம். அப்போ இந்த அளவுகோலை வைத்து ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்க இருக்கிறார். பிற்பாடு இந்த நியாய தீர்ப்புக்கு ஆண்டவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில கருவிகள் என்ன அப்படின்னா, முதலாவது 10 பிரமாணம், இரண்டாவது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 12வது வாக்கியம் சொல்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். ரொம்ப வேதம் அழகாக சொல்லுது. எப்படி நியாயத்தீர்ப்படைகிறாங்க அப்படின்னா, புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக நியாயம் தீர்க்கிறாங்க அப்படின்றது வசனம் சொல்லுது. இதனுடைய இன்னொரு கீ டெக்ஸ்ட் வாசித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரத்தில் அழகாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி. தானியேல் 7வது அதிகாரம் வாக்கியம் 10வது வாக்கியம், அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட் சீட்டு. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஸோ அப்போது எதன் அடிப்படையில் ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று அந்த 10 பிரமாணம், இரண்டாவது இந்த புஸ்தகங்கள். இந்த புஸ்தகங்கள் எதற்காக அப்படின்னா, நம்ம செய்திருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா இந்த புஸ்தகங்கள் தான். அந்த புஸ்தகங்களில் வந்து நம்ம நன்மை செய்தாலும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம், தீமை செய்தாலும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம். அதனால் நன்மை எது தீமை எது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த அளவுகோல் 10 பிரமாணம். இந்த 10 பிரமாணத்தையும் இந்த புஸ்தகத்தையும் வைத்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களையும் என்னையும் வெளியரங்கமாக அந்தரங்கமாக செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். ஃபஸ்ட்டு ஒரு பைபிள் வசனம் வாசிச்சுட்டு இருந்தீங்களா, அதில் போடும்போது எனக்கு எழும்பின கேள்வி அதில் பதில் கண்டுபிடிச்சிட்டேன். சிறியோர் பெரியோர் அப்படின்னு வார்த்தையை கண்டுபிடிச்சேன். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க, சிறியோர் பெரியோர் அப்படின்ற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க. நான் தான் அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒருவேளை எந்த ஏஜ் கேட்டகரிக்கு இந்த நியாய தீர்ப்பு நடக்கும்? ஒருவேளை ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கேன், இப்போ நான் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனாக இருந்தால் அவனுக்கு நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், வாலிபர்லேருந்து எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் இருக்குமான்னா இல்லை. விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா
தவறு நான் செய்கிறது அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நியாய தீர்ப்பு எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்குறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருவோம். நேயர்களே, நல்ல ஒரு கருத்தோடு தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். பயங்கள் இருக்குன்னு சொல்லி பதட்டப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு வழி வச்சிருப்பார், என்னன்றதை மட்டும் பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் படிப்போம். நேயர்களே, மீண்டும் இடைவெளி பிற்பாடு நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி. அந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்குதுன்ற விளக்கத்தில் நாம் சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்வு அல்லது அடுத்த காரியம் எப்படி நடக்க போகுது? பாஸ்டர் சொல்லும்போது 10 பிரமாணங்கள் அளவுகோல், புஸ்தகங்கள் அதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை சொன்னாங்க. நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து ஆசரிப்பு கூடார வாயிலாக தான் படிச்சுட்ருக்குறோம். ஓகே பாஸ்டர். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது செலுத்தப்பட்ட பலியிலிருந்து பாவமானது ஷிஃப்ட் ஆகி பலிபீடத்தினுடைய கொம்புகளிலும் திரைச்சிலையிலும் இருக்கும். ஓகே, அதான் ரெக்கார்டு. பாவம் இங்கே இருக்குன்றதுக்கான ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டுக்கான அது சிம்பிள், அடையாளம். அந்த பலி என்ன அடையாளம் சொன்னால் நடக்கிற நிகழ்வு அவருடைய பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான அடையாளம் திரைச்சிலையும் அந்த பலிபீடத்து கொம்பு. ஓகே மாஸ்டர். இதுதான் வந்துட்டு பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள். நம்ம செய்கிற எல்லாமே அங்கே பதிவாகுது அப்படின்றது இந்த ஆசரிப்பு கூடார கொம்பின் மூலமாகவும் திரைச்சிலை மூலமாகவும் நமக்கு புஸ்தகங்களை நினைவுபடுத்துகிறது. 10 பிரமாணங்கள்னு சொன்னாங்க இல்லையா பாஸ்டர், அளவுகள்னு சொல்லி. அந்த 10 பிரமாணங்களை வந்துட்டு ஆசரிப்பு கூடத்தில் நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்குறோன்னு சொன்னால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பார்க்குறோம். அந்த 10 பிரமாணம்தான் சொல்யூஷன் மீன்ஸ் வந்துட்டு அதுதான் அளவுகோல். தப்பாக சொல்லிட்டு சொல்யூஷன் கிடையாது, அது அளவுகோல். அந்த அளவுகோல் மேலே என்ன இருக்குதுன்னு சொன்னால் கிருபாசனம் இருக்குது. அந்த கிருபாசனம் தான் சொல்யூஷன். ஓகே. ஸோ அந்த 10 பிரமாணம் தான் அடிப்படை. இதன் அடிப்படையில் இது பாவம், இந்த பாவத்தினால இந்த இடத்துல அது பதிவாயிருக்குது. இப்போ அதை நீக்கணும்னு சொன்னால் அந்த கிருபை. ஓகே, இதுதான் சொல்யூஷன். நம்ம பார்த்துட்டோம். அந்த புஸ்தகங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரெக்கார்ட்ஸை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 3 புஸ்தகங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சரி பாஸ்டர். 3 புஸ்தகங்கள். அது என்னென்ன புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது புஸ்தகமாக ஜீவ புஸ்தகம். ஓகே பாஸ்டர். அதுதான் முக்கியமான புஸ்தகம். ஏன் அது முக்கியமான புஸ்தகம் என்று நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வேதத்தில் வசனம் வாசிக்கும் போதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஓகே. மெயினான புஸ்தகம் ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் உள்ள போகிறோமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் பேர் இருந்துச்சுன்னா நம்ம என்டர் ஆகலாம். ஸோ இது ஒரு முக்கியமான புஸ்தகம். இன்னும் 2 புஸ்தகங்கள் இருக்குது. அந்த புஸ்தகங்களை மட்டும் நான் அறிமுகம் செய்கிறேன். அதற்கான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பின்பாக. அடுத்ததாக 2வது புஸ்தகத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஞாபக புஸ்தகத்தை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவர்கள் பேசக்கூடியதையும் அவர்கள் செய்யக்கூடியதையும் பதிவு செய்யக்கூடியதாக ஒரு புஸ்தகம் இருக்குது. அது இந்த ஞாபக புஸ்தகம். இது எல்லாம் எப்படி நியாய தீர்ப்பில் பயன்படுது என்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ புஸ்தகங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 3ஆவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 65ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, இதோ அது எனக்கு முன்பாக எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறதுனா, மொதல் 5 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா பாவங்களும் எங்கே எழுதியிருக்குன்னு சொன்னால் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவ புஸ்தகம் என்று பெயர் அல்ல, அது பாவங்கள் எழுதப்பட்டதாக காணப்படுவதனால நாம் புரிதலுக்காக பாவ புஸ்தகம் என்று நம்ம சொல்கிறோம். ஓகே, நல்ல ஒரு விளக்கம் பாஸ்டர். 3 புக்ஸோடைய விளக்கத்தை நல்ல அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன விதமான செயல்கள் இந்த புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது பாஸ்டர்? சரி, இப்போ இந்த பாவ புஸ்தகம் அப்படின்ற இதில் பார்க்கும்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் வந்து எப்போ பேர் எழுதப்படுது அப்படின்னா, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக எப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இது முதலாவது காரியம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். அல்லது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது வந்து பிளாட் அவுட் ஆகுமா, நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, பாவம் செய்யும் பொழுது, பாவம் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்துலேருந்து நம்முடைய பேர் வந்து கிறுக்கப்படப்படும். இதுதான் நம்ம யாத்ரா 32வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஞாபக புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்படுது அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ நம்ம மல்கியாவில் நம்ம வாசித்தது பிரகாரமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருடொருவர் கர்த்தரை குறித்து புகழ்ந்து பேசும்பொழுது, அவரை குறித்து பேசும்பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது
இதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். பாவ புஸ்தகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய பாவத்தை அந்த புஸ்தகத்தில் வந்து பதிவு செய்யப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 34வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் நம்ம படிக்கும் பொழுது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 34வது அதிகாரம் 11வது வாக்கியம், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே நீங்கள் யோபு 14வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, யோபு 14:17, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். அப்போது செய்த எல்லா பாவமும் பாவ புஸ்தகத்தில் ஒருமித்து அங்கே காணப்படுகிறதாக வசனம் சொல்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அப்போ யாருமே போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை. நான் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூதர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த இதை நீ வந்து பாவம் பண்ண அப்படின்றத அங்கே வந்து தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அதனால் யாருமே சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அழகான ஒரு பதில்களை நாம் பார்த்துட்டோம். இது நேயர்களுக்கும் அடியானுக்கும் நம்ம எல்லோருக்குமே எச்சரிக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இனி இருக்கிற நாட்களை துரிதமான நாட்கள் தான். கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரம் என்பது தெரிந்துட்டோம். அந்த நாட்களில் பிரயோஜனமாக நாட்களை பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையோடு நாம் பார்த்தோம். நிச்சயமாக இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தீங்க பாஸ்டர். உங்கள் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சி சார்பாக நன்றி. நேயர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கவனம், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் விடுவாங்க. பணிவான கவனத்திற்கு டிங் டிங் என்று சத்தத்தை கேட்பது மாதிரி இப்பொழுது நமக்கு ஒரு சத்தம் எழும்புகிறது என்பதை சிந்திச்சு பாருங்கள். ட்ரெயின் வர்றதுக்கு ஆயத்தம், கிறிஸ்து வருவதற்கும் ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா சிந்திப்போம். 3 புஸ்தகத்தை பற்றி போதர்கள் சொன்னாங்க. 3 புஸ்தகத்தில் எந்த புத்தகத்தில் நம்மளுடைய பெயர் பதிவு செய்யப்பட போகிறது என்பதை சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.